அதிசார குருவானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அதிசார குருவானவர் பயணம் பண்ணும் பொழுது சுப பலன்களை ஒருபோதும் வழங்குவதில்லைன்னு சொல்லிட்டு நாம் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாமல் இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகும், திடீர்னு ஒருத்தவங்களுக்கு குழந்தை உருவாகும், திடீர்னு ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க. அவரவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய தன்மையில் அவரவர்களுடைய விம்சோத்திரி திசைக்கு ஏற்றாற்போல், பிறப்பு ஜாதகத்துக்கு இருப்பு திசைக்கு ஏற்றாற்போல் அவருடைய வாழ்க்கை பயன்கள் ஏற்படும். ஆனால் பொதுவாக அந்த பலன்கள் எடுக்கும்போது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரத்தில் போகக்கூடிய குருவானவர் ஒருபோதும் சுப பலன்களை வாரி வழங்குவதில்லை. இந்த நேரத்தில் அவர் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய தன்மையில் தான் அவர் காணப்படுவாரை கொண்டு நிலைகுலைந்து இல்லாத அளவுக்கு செஞ்சாலே அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு போனாலே பெரிய விஷயமாக காணப்படும் இப்பொழுது.